வெல்கம் டு ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இது. என்ன அப்படின்னா நம்மளுக்கு கேட்டுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? கரெக்டா 120 days 4 months இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்னென்ன இம்பார்ட்டன்ட், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைசெல்ஃப் வெங்கடேஸ்வரன் சார் வந்து சந்தோஷா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட். அவர் வந்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாரு, நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம். இனிஷியலா வந்து நம்ம ஜென்ரல் டிஸ்கஷன் வந்து பண்ண போறோம். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே யூஸா இருக்கும். ஸோ வாட் எவர் இட் மே பி. ஸோ ட்ரிபிள் மெக்கானிக்கல், இசி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் யார் வேணா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 minutes. ஆஃப்டர் தட் வந்து ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஸோ பர்டிகுலர் பிரான்ச்ல ட்ரிபிள் இசி பத்தி சார் சொல்லுவார், மெக்கானிக்கல் பத்தி நான் சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எவ்வளவு நாள் இருக்கு இது? ஸோ கரெக்டா 120 days. இதுக்கு ரிலவெண்டா, ஸோ நம்ம கேட் எக்ஸாமுக்கு ரிலவெண்டா ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ என்ன ஸ்டோரி அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, கழுகு? ஸோ கழுகு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ பறவைகள்லயே நம்மளுக்கு என்ன பறவை? ஹைட்டா பறக்கக்கூடிய பறவை. அதே மாதிரி பறவைகள்லயே அந்த பறவை வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு ராஜா மாதிரி. ஸோ அந்த பறவைக்கு என்ன அப்படின்னா நிறைய மைனூட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மற்ற பறவைகள்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா மாறுபட்டது. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, மழை வர டைம்ல கூட என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளவுட்ஸ்க்கு மேலதான் போய் பறக்கும், மலையில நனையாம பறக்கும். அதோடைய வாழ்நாட்கள் தெரியுமா நம்மளுக்கு? அதோடைய லைஃப் டூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 70 years. ஆனா அந்த 40 years வரும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு. என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய அழகு இருக்குல்ல, அந்த அழகுலதான் அது வந்து நமக்கு ஒரு மீனவோ எதவோ பிடிக்கும். அந்த அழகு வந்து என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சு, அது வந்து இப்படி இப்படி இருக்க வேண்டிய அழகு வந்து இப்படி வளைஞ்சிரும். அதே மாதிரி நகத்துலதான் அது என்ன பண்ணும், ஸோ கவி ஒரு இதை பிடிக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு என்னன்னா நகமும் நல்லா வளர்ந்துரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரெக்கையும் அதிகமா வளர்ந்துரும். அது என்ன பண்ண முடியாதுன்னா, அதிகமா பறக்கவும் முடியாது. அதனால சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் முடியாது. ஸோ நகம் என்ன இருக்கு, ஸோ நகம் வந்து நல்லா வளர்ந்துரும். இப்ப அதுகிட்ட ரெண்டு சான்ஸ் தான். என்ன சான்ஸ்? ஸோ எய்தர் வந்து அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா சாப்பிடலன்னா என்ன பண்ண முடியாது, அழகு இருக்கு வேட்டையாட முடியாது. அப்ப சாப்பிடலன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டெத்துக்கு போயிடும். இல்லாட்டி என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ரீபர்த் ஆகும். ஸோ ரீபர்த் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனிமையான இடத்துக்கு போயிடும். அது வந்து ஒரு மலை உச்சியா இருக்கலாம், எங்க வேணா போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதோட இறகெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா பிச்சிரும். அதே மாதிரி அதோட அழகு இருக்குல்ல, இந்த வளர்ந்த அழகை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மலை இருக்குல்ல, அந்த பாறையில வந்து கொட்டி 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 என்ன ஆயிரும்னா அது உடைச்சிடும், அந்த நகத்தையும் உடைச்சிரும். அப்ப என்ன பண்ணும் பாத்தீங்க அப்படின்னா அந்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு என்ன பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இந்த ஒரு அந்த என்ன பண்ணுவோம்னா ஒரு 150 நாள் வந்து என்ன பண்ணுவோம்னா அது தவறு. தவ மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து புதுசா ரெக்கம் முளைக்கும். ஸோ புதுசா என்ன பண்ணும், அந்த அழகு வரும். ஸோ புதுசா நகை வரும். அப்ப இன்னும் 30 வருஷத்துக்கு அது எப்படி வாழும்? முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்ண போகுது, வாழ போகுது. அதே மாதிரிதான் இந்த 120 days. இந்த 120 daysல நீங்க வந்து உங்களை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆஃப்டர் கேட் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஒரு புது லைஃப் வந்து எனக்கு கிடைக்கும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம எந்த மாதிரி இருக்கோம் அப்படின்னா, கழுகுக்கு எப்படி 40 வயசுல வால்வாஸ் ஆகும் அது மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப நீங்க ரீபர்த் ஆக போறதும் சரி, இல்ல ஆகாம இருக்க போறதும் யார் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. இந்த 120 days வந்து கழுகுக்கு எப்படி 150 நாள் ஸ்ட்ரகிள் ஆகுதோ அதே மாதிரிதான் இந்த பீரியட் 120 days வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு நியூ லைஃப், புது வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. ஸோ இல்ல அப்படின்னா அதுவும் உங்க கையில தான் இருக்கு. ஸோ அந்த இதை வந்து நீங்க தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ அதனால இந்த 4 months வந்து நம்மளுக்கு என்னது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனா செய்யணும். ஸ்ட்ரகிள் ஆனா நீங்க என்ன பண்ண முடியும், ஸோ வேற ஒரு லைஃப் பார்த்து போக முடியும். இல்லாட்டி அகைன் வந்து என்ன ஆகும், இதே லைஃப் தான் கண்டினியூ பண்ணும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த 4 months நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்ப ஜென்ரல் டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, சிலபஸ் இப்ப இதுல வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க. இதுல ஜென்ரல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப பாதி பேர் என்ன பண்ணிருக்கலாம், சிலபஸ் வந்து கவர் பண்ணிருப்பீங்க, சில பேர் 50% கவர் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோஸ் பாக்குறவங்க வந்து ஒரு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. பட் இது எல்லா பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னன்னா, கேட் வந்து நம்மளுக்கு 80% என்னதான் கேட்க போறாங்க, சம்ஸ் மட்டும் தான் கேட்க போறாங்க. அதனால ரிமைனிங் 4 months வந்து சப்போஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன் சார், அங்க டெப்தா நடத்திருக்காங்க, இல்ல நான் ஆல்ரெடி சப்ஜெக்ட்ஸ் டெப்தா படிச்சுட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனிமேல் படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு லைனா தியரி பாயிண்டா படிக்கிறது வந்து நம்மளுக்கு என்ன
வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால நீங்க ரிமைனிங் படிக்க போற சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஸோ நியூமரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சா மட்டும்தான் என்ன ஆகும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது ரொம்ப ரொம்ப மைன்யூட் பாயிண்ட். அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய டைம்ஸ் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ண. எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப 120 into 10 ஹவர்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு டேஸ் வருது, நமக்கு எவ்வளவு ஹவர்ஸ் வருது, 1200 ஹவர்ஸ். அந்த 1200 ஹவர்ஸ்ல நீங்க 750 ஹவர்ஸ் எதுக்கு மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும், சம் சால்வ் பண்றதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ இது சீரியஸா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம சிலபஸ் கவர் பண்ணா என்ன பண்ணிடலாம், சிலபஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ கேட்ல நல்ல மார்க் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது என்னது, வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு கம்மி. ஏன்னா கேட்ல வரப்போறது வந்து நம்மளுக்கு 80% என்னதான் வரப்போகுது, ப்ராப்ளம்ஸ் தான் வரப்போகுது. அவன் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ஒரு 750 ஹவர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது மட்டும் கிடையாது, அதுல நீங்க என்ன பண்ணணும், இந்த கான்செப்ட்ஸ் வந்து வரல அப்படின்னா அது ஏன் வந்து வரல, அதுக்கான மிஸ்டேக் என்ன பண்றோம், அதுக்கு நீங்க ஒரு தனியா நோட் எழுதணும். நோட் எழுதி அதுல நீங்க என்ன பண்ணணும், ஸோ நோட் பண்ணாதான் அந்த தப்பை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா இன்பிட்வீன்ல இப்ப டெஸ்ட் எழுதிட்டு இருக்கலாம், இல்ல டிசம்பர்ல டெஸ்ட் எழுதலாம். இந்த டெஸ்ட் எழுதுறப்ப உங்களுக்கு அந்த டெஸ்ட்ன்றது என்னதுங்க, மார்க்ஸ்க்காக இல்லை. இந்த டெஸ்ட்ன்றது என்ன பண்ணிக்கிறதுக்காக, உங்களை நீங்களே அனாலிசிஸ் பண்றதுக்காக. ஸோ எந்த கான்செப்ட் தெரியாம நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணல. ஸோ சில கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல்லா சால்வ் பண்ணிருப்பீங்க, ஸோ ஆன்சர்ல ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், அக்யூரசி இம்ப்ரூவ். இப்போ என்ஐடி டைப்லாம் கேட்கறாங்கல்ல, என்ஐடி டைப்ல வந்து உங்களுக்கு என்னது, எம்சிக்யூல கூட நம்மளுக்கு அந்த ஆன்சருக்கு மேட்சா ரிலவெண்டா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சலாம், ஓகே நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து ரிலவெண்டா வருது போட்டுலாம். பட் என்ஐடி டைப் என்ன பண்ண முடியாது. ஸோ அங்க என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தான், அங்க நியூட்டன் மீட்டர்ல கேட்டிருப்பாங்க, நீங்க வந்து கிலோமீட்டர் மீட்டர்ல என்ஐடி டைப்ல போட்டு வச்சிருக்கீங்க, ஆன்சர் கரெக்டா. ஸோ தப்பு. அது மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வேற என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிமேல் நீங்க நம்ம ஷெடியூல் போடுறது வந்து எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து ஒரு மந்த்ல ஃபுல்லா இவ்வளவு தூரம் பண்ண போறேன். இப்போ காலைல 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 8 மணிக்கு படிப்பேன், 2 மணிக்கு தூங்குவேன், அது மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த எவ்வளவு தூரம் நீங்க எஃபெக்டிவா பண்ண முடியுது, இப்போ பிளான் போட்டிருப்பீங்கல்ல, அந்த பிளான்ல எவ்வளவு தூரம் அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 70% பண்ணிருப்போம். பட் இனிமேல் என்ன பண்ணாதீங்கன்னா, ஸோ மந்த்லி பிளான் பண்ணாதீங்க, வீக்லி பிளான் பண்ணுங்க. இந்த வீக்ல நான் இது முடிப்பேன், ஸோ இந்த வீக்ல வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் நான் என்ன பண்ண போறேன், முடிக்க போறேன். மெக்கானிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ நம்மளுக்கு டிசைன் போயிட்டு இருக்கு, ஸோ அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் கொண்டு போறோம். ஸோ பிளஸ் இன்னொரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ஸோ டெய்லி வந்து நீங்க என்ன பண்ணணும், படிச்சே ஆகணும். ஏன்னா என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் உங்களுடைய வெயிட்டேஜ் வந்து எவ்வளவு, 30 மார்க்ஸ். அப்போ உங்க பிளான்ல கண்டிப்பா நீங்க என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸோ வீக்லி பிளான்ல 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 பேப்பர். சார் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்றது, 100% கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்க பிளான்ல மேத்தமெட்டிக்ஸ் அந்த 2 சப்ஜெக்ட் உடைய ரிவிஷன் எப்படி பண்ணலாம், டெஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இல்ல கம்ப்ளீட் பண்ணாதவங்க நான் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நான் இந்த ஒரு 2.5 months பண்ண போறேன், அப்ப இந்த வீக்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க போறேன், மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட் கண்டிப்பா இருக்கணும். ஸோ பிளஸ் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணும், அந்த 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது கண்டிப்பா, ஏன்னா மேக்ஸ் ஆப்டிடியூட் விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும், மேக்ஸ்ன்றது வந்து ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் கிடையாது, அதுல என்ன பண்ணுங்க, மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து ப்ராக்டிஸ் 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 இருந்தாதான் உங்களுக்கு அதை மார்க் வாங்க முடியும். அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஸோ ஷார்ட் நோட்ஸ். ஏன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன் ஷார்ட் நோட்ஸ் நான் எழுதணும் அப்படின்ற கொஸ்டின் வருது. இப்போ நீங்க ஒரு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்கன்னு வச்சுங்க, மெக்கானிக்கல் ஒரு தியரம் படிக்கிறீங்க, சிம்டாமில்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவு நோட் வருது நம்மளுக்கு. இப்போ நெட்ஒர்க்ஸ் படிக்கிறீங்க அதனால எவ்வளவு நோட் வருது நம்மளுக்கு, ஸோ எப்படியும் ஒரு 2 or 3 நோட்ஸ் வருதுன்னு வச்சுங்க. அதே மாதிரி ஒரு 10 சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நோட் வந்துடும், ஒரு 30 நோட்ஸ் வந்துடும். பட் எண்ட் ஆஃப் த டிசம்பர்ல வந்து நான் இப்பதான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சீங்கன்னா என்ன ஆகும், அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிருக்கும், கான்ஃபிடென்ட் இருந்திருக்கும். ஸோ நீங்க அந்த சப்ஜெக்ட்ஸா நான் கேட்ல வந்து 60 மார்க் வாங்கிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அந்த சப்ஜெக்ட் படிக்கும் போது இருக்கும், அந்த சப்ஜெக்ட் டாபிக் எழுதும் போது இருக்கும். பட் அட் த மிடில் ஆஃப் த டிசம்பர் வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குமா, அந்த நோட்லாம் எடுத்து வச்சுன்னா என்ன ஆகும், இவ்வளவு நோட்டு நம்ம படிக்கணுமா, இவ்வளவு ஞாபகத்துல இருக்குமா அப்படின்றது நம்மளுக்கு கொஸ்டின் மார்க். அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பெஸ்டா ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மீனிங் கிடையாது, ஷார்ட் நோட்ஸ்னா 30, 40, 50 பேஜுக்கு எழுதுறது கிடையாது. ஷார்ட்டா இருக்கணும். இல்ல சார் எனக்கு ஷார்ட் நோட்ஸ் எழுத டைம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இப்ப டிஜிட்டல் மீடியாலாம் இருக்குல்ல, இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட ஃபுல் ரிவிஷன் வந்து உங்க வாய்ஸ்லயே நீங்க ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஃபோல்டரா போட்டு என்ன பண்ணுங்க. இப்ப நான் வீடியோ மிஷின்ஸ் ஃபுல்லா நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களா ரிவைஸ் பண்றீங்க நோட்ஸ் வச்சு எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 1 hour ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 1 hour ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க, 10 சப்ஜெக்ட்ஸ் என்ன ஆகும், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு 10 hour. அந்த ஆடியோஸ் வச்சுட்டு நம்ம அந்த சப்ஜெக்டை திருப்பி படிக்கும் போது என்ன ஆகும்,
ஸோ அப்போ அந்த இது கேட்கும் போது நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன வரும், ஞாபகம் வரும். ஓகே இதெல்லாம் படிச்சோம், இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சோம். அப்போ ரீகலெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்குங்க, ஸோ ஈஸியா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அகெயின் வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் நீங்க ரொம்ப பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு டிசம்பர் மிட் வரைக்கும் படிங்க. படிக்கிறப்ப முன்னாடியே என்ன பண்ணும், டாபிக் வைஸ் இதெல்லாம் எழுதணும். பட் இன்ஸ்டியூட்ஸை பொறுத்தவரை நம்ம பார்த்துக்குறோம். ஸோ இங்கே சொல்றேன், யூடியூப் வீடியோக்கு வந்து சொல்றேன். ப்ளஸ் ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது. டெஸ்ட் ப்ராக்டிஸ், ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் நோட்ஸ் எனக்கு எழுத முடியாது சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஆடியோ மாதிரி இது சொல்ற புரியுதுல உங்களுக்கு. ஆடியோ மாதிரினா நீங்க சப்போஸ் இன்னைக்கு நெட்ஒர்க்ஸ் நீங்க ஃபுல்லா படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நீங்களா உங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஆடியோல பேசுங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த டாபிக் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்டா, அந்த ஃபார்முலாவுடைய இதெல்லாம் சொல்லி வச்சுங்க. இதை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 1.5 hours 2 hours ஆகுதுன்னா ஒரு 10 சப்ஜெக்ட் எவ்வளவு நேரம் ஆகுது, 20 டு 25 மணி நேரம் வரப்போகுது. பட் அந்த 20 டு 25 மணி நேரம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இல்லாட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு, இப்ப வேணா நம்மளுக்கு தெரியுங்க. பட் மிடில் ஆஃப் த டிசம்பர் என்ன ஆகும்னா நம்ம படிச்சதெல்லாம் என்ன இருக்காது, ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் எல்லாரும் மைண்ட்ல என்ன வச்சுக்கிறீங்க அப்படின்னா, நான் இத்தனை சப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் படிக்க போறேன், இத்தனை அதை வந்து விட போறேன் அப்படின்றது மைண்ட்ல வச்சிருக்கீங்க. அது நல்ல ஐடியா தான். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சப்ஜெக்ட்ஸ் வைஸ் நெக்லெக்ட் பண்றதுக்கு பதிலாக டாபிக் வைஸ் நெக்லெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நெட்ஒர்க்ஸ் நான் விட போறேன், நெட்ஒர்க்ஸ் விட முடியாது. இப்ப பவர் சிஸ்டம் விட போறேன்னு நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பவர் சிஸ்டம்ல உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கலாம், மீதியை விட்டுறலாம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எந்தெந்த டாபிக்ஸா ஃப்ரீக்வெண்டா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லுமே. ஃப்ரீக்வெண்டா கேட்கற டாபிக்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க விட்டுறலாம். பட் அந்த ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய டாபிக்ஸ் என்ன பண்ணலாம், நீங்க படிக்கிறது கொஞ்சம் நல்லது. நான் ஒரு சப்ஜெக்டை முழுமையா விடுறேன் அப்படின்னு சொல்றதை விட நான் இம்பார்ட்டன்ட் இல்லாத டாபிக்கை விடுறேன் அப்படின்றது பெட்டர். ஏன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கும்போது என்ன ஆகும், அது நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. அந்த பாயிண்ட் வந்து நீங்க இது பண்ணி வச்சுங்க. பட் டைம் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது. இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 100% சிலபஸ் பாசிபிளா இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 5 to 6 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துங்க, இன்க்ளூடிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இன்னும் என்னால படிக்கவே முடியாது சார், ஒரு 2 சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க முடியல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம், எது எது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு அதுல வந்து ப்ரீவியஸா எப்படி கேட்டிருக்காங்க அந்த டாபிக்ஸ் டெப்தா படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுல கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் இன்ஸ்டியூட் சொல்லலை, வெளியில படிக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து இன்ச் பை இன்ச்சா படிக்கிறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஏன் யூஸ்ஃபுல் இல்லை, அதுக்காண்டி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கான்செப்ட் தெரியாம நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். அப்ப மேனுஃபேக்சரிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க்ஸ் வரும். பட் அந்த 15 மார்க்ஸ் வந்துட்டு தியரியும் இருக்கு, நம்மளுக்கு ப்ராப்ளமும் இருக்கு. பட் நம்ம ப்ராப்ளம் மட்டும் படிச்சோம் அப்படின்னா நம்ம 15க்கு எவ்வளவு வாங்கிடலாம், ஒரு 13 மார்க்ஸ் வாங்க முடியும். அந்த மாதிரி சொல்ல வரேன். அதாவது ஒரு சில சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுல தியரி வந்து நம்ம படிக்காமலையும் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஸோ ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்றது நல்லது. அதே மாதிரி தான் மற்ற டிபார்ட்மெண்ட். ஸோ சார் அதை ஜென்ரல் டிஸ்கஸ் சொல்லுவாரு. ஸோ அவரே வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாருன்னா, எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எவ்வளவு வெயிட்டேஜ்னு சொல்லுவாரு, எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இன்ஸ்டியூட்ஸ்ல தெரியும், பட் ஜென்ரலா பாக்குறவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றக்காக சார் வந்து லாஸ்ட் 1-2 days இருக்கு அப்படின்றப்ப என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ஃபுல் பிளேஜரா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இது வேணாம். பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன் வந்து இப்போ இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 3 months இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கேட் எக்ஸாம் வந்து ஃபுல் பிளேஜரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்க, 12 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் எப்படி எஃபெக்டிவா படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணுங்க. ஷெட்யூல் ஃப்ரேம் பண்றீங்க அப்படின்றப்ப ப்ரீவியஸா நம்ம கொடுக்குறது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, மந்த்லி இது பண்ணிருப்போம். மந்த்லி இந்த டாபிக் கவர் பண்ணுங்க, இல்ல சப்ஜெக்ட் முடிகிற வரைக்கும் அந்த டாபிக் ஃபுல்லா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். இப்போ இருக்கிற ஷார்ட் டியூரேஷன்ல வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னா இப்போ நெட்வொர்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப எலக்ட்ரிக்கல் சொல்றேன். நெட்வொர்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல ஐஐடிஸ்ல கேட்ட கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி ரூர்க்கி இருக்காங்க அப்படின்றப்ப இது வரைக்கும் ஏசி அனலிஸ்ட்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணதே கிடையாது. அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஃப்ரே பண்ணீங்க அப்படின்னா அவன் ஏசில கொஸ்டினே கேட்டது கிடையாது அப்படின்றப்ப ஏசிக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து வெயிட் கம்மியா கொடுங்க. அவன் அதிகமா இதை கேட்டிருப்பான்னு பாத்தீங்கன்னா டிசி தியரம்ஸ் கேட்டிருப்பான்.
ஸோ அவுட் ஆஃப் 8 மார்க் பாத்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க்ஸ்ல 8 மார்க் கேட்கறாங்கன்னா டிசி தியரம்ஸ் வந்துமே 4 மார்க் கேட்டிருக்கும். அப்ப அந்த டாபிக் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டா பார்த்துருக்கும். அதுக்குன்னு தியரிட்டிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதான்னு கேட்டீங்கன்னா கேட் மாடல் எக்ஸாமுக்கு தியரி வந்து ஒரு 20, நியூமரிக்கல்ஸ் வந்து 80, இதுதான் ரேஷியோ. இந்த ரேஷியோ தான் கேட்பாங்க. ஸோ சின்ன மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு அனலிட்டிக்கல் வைஸ் சம் சால்வ் பண்ற எபிலிட்டி மட்டும் என்ன பண்ணுங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. அக்யூரசியும் இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரிசிஷனோட இருக்கும். ரெண்டுமே இருந்தா மட்டும் தான் கேட் மாடல் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சார் கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைச்சிருப்பீங்க, பட் என்ன பண்ணிருப்போம்னா சார் சொன்ன மாதிரி யூனிட்ல டெஸ்ட் வச்சிருப்பாங்க, டேட்டால ஏதாச்சும் ஒரு சின்ன பேராமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருப்போம். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா அந்த கொஸ்டினை ஃபுல்லா ரைட் பண்ணிக்குமா ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ரெகுலரா சால்வ் பண்றப்ப என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ரெகுலர் ஃபார்மேட் இருக்கிற கொஸ்டின் நினைச்சிட்டு டேட்டா மட்டும் பார்த்துட்டு டேட்டா மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டு அவன் எது கேட்கறானோ அதை மட்டும் ஃபைன் பண்ணிருப்பீங்க. பட் அவன் கம்ப்ளீட் என்ன பண்ணிருப்பானா எதுல ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இன்க்ளூட் பண்ணிருப்பான், இந்த பேராமீட்டர் தான் நம்ம தலைவி கண்டுபிடிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா இந்த பேராமீட்டர் இந்த ஃபார்மேட்ல கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிருப்பான். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா என்டையர் கொஸ்டினே ஃபுல்லா படிக்காம டேட்டா மட்டும் எடுத்து ஸ்கிராப் பண்ணிட்டு அதை ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சர் ஃபைன் பண்ணிடுவோம். நம்ம நேரம் பிழிந்த பிளாங்க்ஸா இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது, நோ நெகட்டிவ் மார்க். பட் அப்படினாலுமே 2 மார்க் 1 மார்க் யூஸ் ஆக தான் போகுது. சூஸ் இட் எம்சிக்யூவா இருக்கு அப்படின்னா கம்பல்சரி என்ன அந்த 1 மார்க் போறதே இல்லாம நெகட்டிவ் மார்க் சேர்ந்து போகும். அதனால அப்ப என்ன ஆகுதுன்னா தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் தப்பாகுது, அட் த சேம் டைம் இந்த கொஸ்டினால இன்னொரு கொஸ்டின் கரெக்டா போட்டிருப்பீங்க, அதனுடைய மார்க்கும் 0.3 இல்ல 0.6 கட் ஆக போகுது. அப்ப எரருக்கு இடமே கொடுக்க கூடாது, எரரே இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்னா இனிஷியலா நீங்க பிகின் பண்ணும் போதே ஒவ்வொரு கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க, நியூமரிக்கல் வைஸ் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவுமே எதுக்காக அந்த கொஸ்டின்ல இன்வால்வ் ஆகுது. சில மெஷின்ஸ் பவர் ஸ்டம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் சைடு 100 டேட்டா இருக்கும், ஆனால் 2 டேட்டா யூஸ் பண்ணும். மீதி டேட்டா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எம்டி டேட்டாஸா இருக்கும். நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் நோட் பண்ணிருக்கோம். அப்ப ஒரு இடத்துல ஒரு கொஸ்டின் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்து நம்ம சால்வ் பண்ண பாருங்க. எல்லா டேட்டாவுமே நமக்கு சில இடத்துல யூஸ் ஆகாது. அப்ப டேட்டா செலக்ட் பண்ற எபிலிட்டியும் நமக்கு இருக்கும். இது ஒரு விஷயம். ஸோ சம்மா பார்க்கும்போது ஓகேங்களா. அதே மாதிரி ஃப்ரீக்வன்ட் கான்செப்ட் சார் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வன்ட் கான்செப்ட் அப்படின்றப்ப ஃப்ரீக்வன்ட் கான்செப்ட் திரும்ப திரும்ப கேட்டே இருக்கிறாங்க. இப்போ ஐஐடி ரூர்க்கியோட ப்ரீவியஸ் 2 கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா சில சப்ஜெக்ட்ஸ்ல டாபிக் வைஸ் வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது மிஷின்ஸ்க்கு 40 மார்க் வெயிட்டேஜ் வருது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸே சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 8 மார்க் வரைக்கும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கும். அதுலயுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த 8 மார்க், ஸோ அந்த 8 மார்க் என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்படி எந்தெந்த டாபிக் கேட்க பாருங்க. மொத்த டிரான்ஸ்ஃபார்மருமே நான் படிக்கணுமா இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெகுலேஷன்ல இருந்து அந்த 2 மார்க் கேட்டிருக்கானா, எஃபிஷியன்சில இருந்து 2 மார்க் கேட்டிருக்கானா, இல்ல எனக்கு வந்து இதுல இருந்து இஎம்எஃப் 2 மார்க் கேட்டிருக்கானா, இல்ல 3 ஃபேஸ் கனெக்ஷன்ல இருந்து 2 மார்க் கேட்டிருக்கானா அப்படின்றத பத்தி பாத்துக்கோங்க. சப்ஜெக்ட் இன்டர் ரிலேட் பண்ணி படிக்க கத்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு பேரலா வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க்ஸ் ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா நெட்வொர்க் பேப்பர் எடுக்கும் போது எனக்கு அதுல மெயினா தியரம்ஸ் படிக்கிறீங்க, மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் தியரம் படிப்பீங்க, ஓகேவா. இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்யூட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அந்த ஏசி அனாலிசிஸ்க்கு வந்து நெட்வொர்க்ஸ்ல வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஏசியோட மொத்த வெயிட்டேஜுமே மெஷின்ஸ்லயும் பவர் ஸ்டம்ஸ்லயும் வரும். அப்ப அந்த மாதிரி டாபிக் நமக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்றப்ப ப்ரியாரிட்டி வந்து எது கொடுத்தாகணும், அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்ஸ் நீங்க பார்த்துட்டு சைட் பை சைட் எங்க கேட்டிருக்காங்களோ அந்த டாபிக்ல போயிட்டு டஃபான ப்ராப்ளம்ஸ் பாருங்க, ஓகேவா. அதே மாதிரி பிகின் பண்ண போறீங்க, இப்பதான் சார் பிகின் பண்ண போறேன், நான் என்ன சார் பண்றது அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ஈஸி பேப்பர்ஸ், அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி பேப்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பேப்பர்ஸ் படிக்கும் போது எலக்ட்ரிக்கல் அண்ட் ஈஸி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்ற விஷயம், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு எதுக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ரோல் வந்து கம்மியா தான் இருக்கும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கம்மியா தான் பண்ணுவீங்க. ஸோ தேவைப்படுற இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, மற்ற இடத்துல வந்து உங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 7 பேப்பர் இருக்குன்னா 7மே கோர் யூஸ் ஆகும். அப்போ ஒரு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கால்குலஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கால்குலஸ்க்கு ரெலவெண்டான கோர் பேப்பர் என்னெல்லாம் இருக்கு. கால்குலஸ் ரெலவெண்டான கோர் பேப்பர் அப்படின்னா மெஷின்ஸ் சொல்லலாம், ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லலாம், நெட்வொர்க் சொல்லலாம். அப்ப அந்த பேப்பர்ல கால்குலஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதை பத்தி கிளியரா பார்த்துட்டு அதுக்கு ரெலவெண்டான சம்ஸ் போட ஆரம்பிக்கும், ஓகேவா. இதுவே டிரான்ஸ்ஃபார்ம் தியரி எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் தியரிக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வெயிட்டேஜ் கம்மியா கொடுப்பாங்க, ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னால. பட் டிரான்ஸ்ஃபார்ம் தியரி ஒரே ஒரு பேப்பர் நீங்க ஸ்ட்ராங் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் சம்ஸ் ஃபுல் தரவாயிடலாம், கம்பல்சரி சிக்னல் சிஸ்டம்ஸ் அப்படியே டிட்டோ இங்க இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் என்ன டிரான்ஸ்ஃபார்ம் தியரி படிக்கிறீங்களோ அப்படியே சிக்னல் சிஸ்டம் டிட்டோ.
அப்ப சிவில் ஸ்டெம்ஸ் ஒரு பேப்பர் என்ன பண்ணலாங்க 80% நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணீங்க மேத்ஸ்ல ஃபுல்லா படிச்சிட்டீங்க. மீதி இருக்க 20% என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வச்சு அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரணும். நெட்வொர்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ்ல கஸ்டமர் டிராபிக் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது இருக்குங்கல்ல டிரான்சியன்ஸ். யார கேட்டாலுமே என்ன பண்ணணும்னா டிரான்சியன்ஸ் டஃப்பா இருக்கும் சார் அப்படின்னுவாங்க. சார் டிரான்சியன்ஸ் டஃப்பான சப்ஜெக்ட் டாபிக் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கலா படிச்சீங்க அப்படின்னா டிரான்சியன்ஸ் ஈஸி தான். ஓகேவா? சோ அப்ப டிரான்ஸ்ஃபார்ம் தியரி வச்சு டிரான்சியன்ஸ் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பார்க்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஸ்டிக் டு சிலபஸ். நிறைய பேர் வந்து இங்க ஒரு பெரிய இது பண்ணிடுறீங்க. டைம் ரொம்ப லிமிட்டட். ஸோ என்ன பண்றதுல அப்படின்னா சிலபஸ்ல இருக்கிறதுல இருந்து அப்படியே அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடுறீங்க. எது தேவையோ அதை பார்க்காம அதர் சிலபஸ்க்கு அப்படியே இன்க்ளூட் பண்ணி ஆரம்பிச்சிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸே எடுத்துக்கலாமே. லோக்கஸ் டயக்ராம் வந்து ட்ரிபிளிக்கு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாசிவ் ஃபில்டர்ஸ் வந்து ட்ரிபிளில படிக்க மாட்டீங்க. சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் படிக்க மாட்டீங்க. ஸோ ட்ரீஸ் அண்ட் கிராஸ் படிக்க மாட்டீங்க. பட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லாரும் படிக்கிறோமோ என்ன பண்ணுவோம் நாமளும் அந்த கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸ் டைம்ல கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம இன்னும் லோக்கல் டயக்ராம் படிக்காம இருக்கிறோம், ட்ரீஸ் அண்ட் கிராஸ் படிக்காம இருக்கோம். ஓகேவா? அப்போ அந்த அதை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு வெயிட்டேஜ் இப்போ இருந்திருக்காது. ஸோ என்ன சிலபஸோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து கவர் பண்றதுக்கான வழியை பாருங்க. அதே மாதிரி திரும்பவும் சொல்றேன், 100 மார்க் எடுத்தாதான் ஐடின்னு கொடுப்பாங்கன்னு கிடையாது. 100 மார்க் எடுத்தாதான் பிஎஸ்சி கிடைக்கும் கிடையாது. நமக்கோட எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சிக்கு ப்ரீவியஸ் இயர் என்ன மார்க் கொடுத்துருக்காங்க, என்ன மார்க் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணும். ஐஐடி ரூர்க்கி எடுக்கும் போது எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆகிறாங்க. ஏன்னா இப்போ ஐஐடி மெட்ராஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட ரேஷியோ கம்மியாயிடும். ஐஐடி கான்பூரோ கணக்கு எடுக்கிறாங்கன்னா மொத்த கேண்டிடேட்ஸ் டிராப் ஆயிடுவாங்க, எழுத மாட்டாங்க. பட் ஐஐடி ரூர்க்கியோ இல்ல ஐஐடி கவுஹாத்தியோ எடுக்கிறாங்க அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்னா கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமா அப்பியர் ஆகும். அப்ப காம்படிஷன் இன்டைரக்டா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்னொரு விஷயம், கொஸ்டின் டஃப்பா இருக்கு அப்படின்னா காம்படிஷன் டிக்ளைன் ஆகுங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கு அப்படின்னா நீங்க வாங்க வேண்டிய மார்க் அதிகமா வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு லாஸ்ட் இயருக்கு 66 ஃபர்ஸ்ட் மார்க் இருக்கு அப்படின்னா அந்த 66ல 30 மார்க் எடுத்தா பிஎஸ்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ ஐஐடி கவர்மெண்ட் இருக்கும்போது ஈஸியா எடுத்தான்னு வச்சுப்போம். ரூர்க்கு எடுக்கும்போது ஈஸியா எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 97 90ல போய் நின்றுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், போன டைம் 67 மார்க்க இப்ப நீங்க வாங்கினாலுமே பிஎஸ்யூ கிடைக்க மாட்டேன் டவுட். அப்ப நீங்க கவர் பண்ண வேண்டிய சிலபஸும் அதிகமாயிடும், கவர் பண்ண வேண்டிய போர்ஷன்ஸ் அதிகமாயிடும். ஓகேவா? பட் என்ன ஆகுனா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் கம்மி பண்ணிருப்பாங்க. டஃப்பா இருந்த கொஸ்டின் ஃபுல்லாமே ஈஸிக்கும் போயிருக்கும், மாடரேட் லெவலுக்கு வந்திருக்கும். அப்போ ஹை வெயிட்டேஜ் கொடுங்க. ஃப்ரீக்வெண்டா சார் சொன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்டா இருக்கிற டாபிக்ஸ் இருக்குங்களா, அந்த டாபிக்ஸ்க்கு ஸ்கிப் பண்ணாம போங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரீக்வெண்டா இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு போங்க. அட்லீஸ்ட் 4 சப்ஜெக்ட் ஃபுல் சப்ஜெக்டா படிச்சு போங்க. ஓகேவா? ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து உங்களுக்கு 4 செக்மெண்டா கொடுத்துருக்காங்க சிலபஸ். உங்க 4 செக்மெண்ட்ல ஹை வெயிட்டேஜ் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பாருங்க. ஹை வெயிட்டேஜ்லயுமே ஈஸியா செக்மெண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸா இருக்கீங்க, எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸா இருக்கீங்க அப்படின்னா 12 பேப்பர் இருக்கு அப்படின்னா 4 பேப்பர் படிச்சு கேட்ல ஐஐடி போனாலும் ஸ்கோர் வாங்க முடியும். ஓகேவா? இது இல்லாம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் ஆப்டிடியூடும் இருக்கு. நான் இது ரெண்டுத்தையும் விட்டு சொல்றேன். நெட்வொர்க்ஸ் எடுக்கிறீங்க, கண்ட்ரோல் ஸ்டம்ஸ் எடுக்கிறீங்க, சிக்னல் ஸ்டம்ஸ் எடுக்கிறீங்க, அதே அட் சேம் டைம் இது எடுக்கிறீங்க, பவர் ஸ்டம்ஸும் மிஷின்ஸும் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இதை 4 வச்சு உங்களை ஐஐடி போக முடியும். வேற எதுவுமே நீங்க படிக்காம இதை 4 வச்சே போக முடியும் ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சீங்க அப்படின்னா. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 80% கவர் பண்ண மாதிரி பாத்துக்கோங்க. கான்செப்சுவலி நமக்கு எவ்வளவு கவர் பண்றதுன்றது செகண்டரி. பட் நியூமரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மேக் ஷூர் அந்த சப்ஜெக்ட்ல 80 to 90% கவர் பண்ணிருங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின்ல என்னால ஒரு 8 to 9 வந்து அக்யூரேட்டா போட முடியும். ஒரு கொஸ்டின் டவுட்டா இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிருங்க, அதை அட்டன் பண்ணாதீங்க. பட் 4 சப்ஜெக்ட் அப்படின்றப்ப அந்த 4 சப்ஜெக்ட்லயுமே அக்யூரேசி ரேஷியோ 90% மேல இருக்கும். மீதி இருக்கிற சப்ஜெக்ட் ஒரு மீதி 4 பேப்பர் இருக்கு 5 பேப்பர் இருக்கு அப்படின்னா அந்த பேப்பர்ல அட்லீஸ்ட் 60% அக்யூரேசி வர மாதிரி பாத்துக்கோங்க. 60%னா நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொன்னோம்ல, ரிப்பீட்டடா கேட்பாங்க சில டாபிக்ஸ் அப்படின்ட்டு, அந்த ரிப்பீட்டடா கேட்கிற டாபிக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெயினா பாத்துட்டு போங்க. அது 60% கவர் பண்ணிடும். அதுல நமக்கு 30% கொஸ்டின் தெரிஞ்சாலே போதும், இது போனஸ் மாதிரி. ஓகேவா? நம்மளுடைய மெயின் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு ஷார்ட் டியூரேஷன் 120 டேஸ் இருக்கு அப்படின்றப்ப அந்த 120 டேஸ்ல 4 to 5 சப்ஜெக்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கு. மீதி பேப்பர்ஸ் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட்ஸை மட்டும் ப்ரியாரிட்டி கொடுத்து பாக்குறது. அப்ப ஓவராலா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அந்த 4 சப்ஜெக்ட்லயே கிட்டத்தட்ட 20 30 மார்க்ஸ் வாங்கிருவீங்க.
ஏன்னா இது வந்து ஹை வெயிட்டேஜ். ஸோ மார்க்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது இல்லாம ஆப்டிடியூட் நான் இன்க்ளூட் பண்ணல, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணல, இது ரெண்டுமே இன்க்ளூட் பண்ணல. இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் ஃப்ரீக்வெண்டா கேட்கற டாபிக், காம்ப்ளெக்ஸ் அனலைஸ் கேட்க மாட்டாங்க ட்ரிபிளிக்கு. ஏன் அப்படின்னா அது டிபார்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு ரெலவெண்டா கொஸ்டின் கேட்டுருவோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க, ஏன் டிபார்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப அதுவும் ஸ்கிப் பண்ணிடுவோம். அப்ப எதுல இருந்து கேட்பான் அப்படின்னா ப்ராபபிலிட்டி கட் ஆஃபா இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், இசி ஆகட்டும், ட்ரிபிள் ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆகட்டும், ப்ராபபிலிட்டி டெஃபினெட்லி கொஸ்டின் இருக்கும். ஏன்னா டிபார்ட்மெண்ட் அதோட யூசேஜ் வந்து கம்மி. இசி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகம். பட் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ராபபிலிட்டியில ஆவரேஜா 4ல இருந்து 6 மார்க் கேட்கறேன் அப்படின்றப்ப அதை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்ற. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டியில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான். ப்ராபபிலிட்டியிலே ஃபுல் ப்ரெடிக்ஷன் தான். அதுலயுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு, லைக் டோட்டல் லா ஆஃப் ப்ராபபிலிட்டி, பேயிஸ் தியரம். இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பேயிஸ் தியரம்னா ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ். 3 கான்செப்ட், 3 கான்செப்ட் படிச்சா 2 மார்க் வருதுன்னா ஏன் ஸ்கிப் பண்ணணும்? பெருசால எந்த ஃபார்முலா இல்லையே, அந்த ஒரு ஃபார்முலா டோட்டல் ஆஃப் ப்ராபபிலிட்டியை தான் மெர்ஜ் பண்ணி பேஸ் தியரம் கேட்டுட்டு போறாங்க. ப்ரெடிக்ட் மட்டும் கரெக்டா பண்ண தெரிஞ்சா போதும். என்ன டேட்டா எடுத்து யூஸ் பண்ண போறோம், என்ன டேட்டா நம்மள எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், எந்த இடத்துல என்ன டேட்டா தேவை, இதை மட்டும் கிளியர் 2 மார்க் இருக்கு. அப்ப 3 டாபிக் படிச்சா 2 மார்க் வருது அப்படின்றப்ப ஏன் அதை விடணும்? ப்ராபபிலிட்டியில ரேண்டம் வேரியபிள்ஸ் எடுக்கிறீங்களா, ரேண்டம் வேரியபிள்ல 4 கான்செப்ட் திரும்ப கேட்கிறாங்க. பைனாமியல், காசியன், பாய்சான், லாப்லாசியன் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இந்த 4 டிஸ்ட்ரிபியூஷன் படிச்சாலே போதும், எனக்கு 4 மார்க்ல 2 மார்க் வருது அப்படின்னா ஏன் அந்த 4 டாபிக் விட்டு போறீங்க? ஃபார்முலா ஒரு தப்பா கிடையாது. இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின். நான் ஏதோ கஷ்டப்பட்டு நான் டேட்டா ஞாபகம் கிடையாது, 4 ஃபார்முலா 2 மார்க் வருது அப்படின்னா ஏன் ஸ்கிப் பண்ணுவோம்? அது அப்புறம் ப்ராபபிலிட்டியில 4 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். கால்குலஸ் எடுக்கிறீங்களா, கால்குலஸ் வரும்போது இன்டகிரேஷன்லாம் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. கொஸ்டின் 30 வருஷம் கேட்டுருக்காங்கன்னா 30 வருஷமா இன்டகிரேஷன் கொஸ்டின் கேட்டுருக்கோம். அப்ப இன்டகிரேஷன் டெஃபினட்டா வரும் அப்படின்னா இன்டகிரேஷன் என்ன பண்ணுங்க, ஃபுல் தரவா போங்க. அப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் to 5 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அந்த லாஸ்ட் 4 இயர் 5 இயர் கொஸ்டின்ல டபுள் ட்ரிபிள் இன்டகிரேஷன் வந்து ப்ரியாரிட்டி அதிகமா கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் இன்டகிரேஷனை மெயினா படிங்க, இதுக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. டபுள் ட்ரிபிள் இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்டகிரேட்டே பண்ண போறீங்க, பட் என்னன்னா 3 வேரியபிள் யூஸ் பண்ண போறீங்க, 2 வேரியபிள் யூஸ் பண்ண போறீங்க. அது புரிஞ்சு சொல்லி கொடுத்துருப்போம் இன்ஸ்டியூட்ல இருக்கிறப்ப, இந்த மாதிரி இன்டகிரேஷன் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி இன்டகிரேஷன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. அதை ஞாபகம் பேசிக் ரூல்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், இன்டகிரேஷன் 2 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்படியே லீனியர் அல்ஜிப்ரா வாங்க, ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா 1 மார்க் கேட்டுறேன். ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து 1 மார்க் வருது அப்படின்றப்ப why we should skip properties. அது நீங்க எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கரெக்டா தப்பான்னு தெரியணும்னா நீங்களே சாம்பிளுக்கு ஒரு சம்மை எடுத்து ஒரு டேட்டா நீங்களே ஓனா போட்டு அந்த ப்ராப்பர்ட்டில செக் பண்ணி பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க போட்டது கரெக்ட். அதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மட்டும் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸா இருக்கும், அப்ப அந்த ஆப்ஷன் தான் மிஸ் மேட்ச் ஆகுது. ஓகேவா? அப்ப நான் ப்ராப்பர்ட்டியா மனப்பாடம் பண்ற வேலையும் எனக்கு கிடையாது. சில இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சம்ம சால்வ் பண்றப்ப ஈஸியா இருக்கிறதுக்கோசரம் சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் ஞாபகம். அப்ப நீங்க மொத்தமே என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய லீனியர் அல்ஜிப்ரால ஒரு 25 to 30 ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பிரீஃபா படிக்க போறீங்க. மீதி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ஓன் டேட்டா வச்சு நீங்க மேட்ச் பண்ண முடியும். எனக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் பேசிக் மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சாலே போதும், அடிஷன் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? அப்ப அதுல ஒரு 4 மார்க் வருதுன்னா வாங்கிடலாமே. இப்ப இதுலயே உங்களுக்கு ஆவரேஜ் எடுத்தா 10 மார்க் கவர் ஆயிடும். மீதி 3 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த மீதி இருக்கிற எல்லா பேப்பருமே லைக் டிரான்ஸ்ஃபார்ம் தியரி, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், வெக்டார் கால்குலஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னதுங்க நியூமரிக்கல் மெத்தட்ஸ், இந்த மாதிரி பேப்பர்ல இருக்கும். அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ணா ஜஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கிற டாபிக்ஸை மட்டும் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட லாஸ்ட் 6 இயர்ஸ் to 10 இயர்ஸ் ஃப்ரீக்வெண்டா கேட்கிற டாபிக்ஸை மட்டும் மெயினா பார்த்துட்டு போங்க. இல்லையா ஐஐடி ரூர்க்கி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஐஐடி ரூர்க்கில அந்த சப்ஜெக்ட்ல இப்ப மெக்கானிக்கல் அப்படின்னா ஐஐடி ரூர்க்கில மெக்கானிக்கல்ல மேத்தமெட்டிக்ஸ்ல எந்த சப்ஜெக்ட் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்கான்னு பாருங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஓகேவா? அப்ப நீங்க அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட்டேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷிஃப்ட் ஆகும். ஏன்னா அவன் செட் பண்றப்ப ஐடி ரூட்டோட மைண்ட் செட் எப்படின்னா மாடரேட் டு ஈஸி கிடைக்கல கொஸ்டின் போயிடும். அப்ப என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்வெண்டா இருக்கிற கான்செப்ட்ஸ், பேசிக்கா இருக்கிற கான்செப்ட்ஸ் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுப்போம். அதே மாதிரி ஐஐடி ரூட் இஸ் நோன் ஃபார் இன்வென்ஷன் டைப் கொஸ்டின்ஸ். 60% வந்து ரிப்பீட் பண்ணுவான், 10% வந்து டஃபா எடுப்பான், மீதி 70% மீதி 30% வந்து பாத்தீங்கன்னா நியூ கான்செப்டா இருக்கும். நியூ கான்செப்ட் என்னன்னா நீங்க படிச்ச சப்ஜெக்டே தான், பட் என்ன பண்ணிருப்போம்னா 2 சப்ஜெக்ட் மெர்ஜ் பண்ணிருப்பான். சர்க்யூட் தியரில என்ன பண்ணிருப்போம்னா டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருப்பான்.
பவர் கண்டிஷன் என்ன பண்ணிருப்பாங்க, டிசி மிஷின்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல சிங்கிள் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஸோ சர்க்யூட்டோட கான்செப்ட் கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பான். ஸோ அப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல ஹைபிரிட் கொஸ்டின்ஸ் நிறைய ஃப்ரேம் பண்றாங்க. ஹைபிரிட் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 2, 3 சப்ஜெக்ட மெர்ஜ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்றது. நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்கணுமா, எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுமா கேட்டீங்கன்னா, அது எதுவுமே தேவை கிடையாது. சப்ஜெக்ட்ஸ்ல ரிப்பீட்டடா பாக்குற கான்செப்ட்லயே டிஃபரெண்டா ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, அதை தனியா எடுத்து நோட்ல போட்டு அது ஏன் கேட்டிருக்கான்னு ஒரு 1/2 hour வீடியோ இருக்கும். எடுத்து அனலைஸ் பண்ணினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், எல்லாரும் பண்ண காமன் மிஸ்டேக், கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா பண்றீங்க. டெஸ்ட் சீரிஸ் எழுதுறோம். ஸோ டெஸ்ட் சீரிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பெறாதீங்க. ஸோ நான் வந்து ஏசியும் அதே மாதிரி நான் இது பண்ணும்போது கிராடிக்ஸ்ல படிக்கும்போது என்னுடைய ஃபேக்கல்டிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கேட் புக்கை அட்லீஸ்ட் 5 to 6 டைம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த புக்கை 5ல இருந்து 6 முறை சால்வ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த 5ல இருந்து 6 முறை சால்வ் பண்றப்ப ஒரு ஐஐடி என்ன ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் செட் பண்ணுவோம் அப்படின்றது நமக்கு மைண்ட்ல வரும். அப்ப நீங்க அதே கடைசி 1 to 2 months ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அட் த சேம் டைம் கொஸ்டினோட பேட்டர்னும் தெரிஞ்சிடும். எப்படி உங்களுக்கு கேட்கறான ஒரு ஐடியாவும் இருக்கும். நியூமரிக்கல் சால்வ் பண்ற எபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். இதை கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் ஐஎஸ் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. நியூமரிக்கல்ஸுக்கு ஐஐடிஸோடைய கேட் கொஸ்டின்ஸ், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் ஐஎஸ் கொஸ்டின். இது ரெண்டை தவிர நீங்க வேற எந்த புக்கும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? பட் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த 2 புக்கு என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 3 to 5 டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்கணும். ஓகேவா? எல்லா புக்குமே என்டையர் புக்குமே சால்வ் பண்ண முடியல சார் அப்படின்னாலுமே ஃப்ரீக்வெண்டா கேட்கிற டாபிக்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் 3 to 5 டைம்ஸ். சார் மனப்பாடம் பண்ண சொல்லல. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, நெட்வொர்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சம்மையே 5, 6 டிஃபரெண்ட் மெத்தட்ல போட முடியும். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்யூட்டை நார்மலி சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை மெஷ்லயும் சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை கேசிஎல் கேவிஎல் ஓம்ஸ்ல சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை நெட்வொர்க் ரெடியூஷன் டெக்னிக்ல சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை சோர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெக்னிக் சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை தெவெனின் டெக்னிக் சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட்டை சூப்பர் பொசிஷன் சால்வ் பண்ண முடியும். அதே சர்க்யூட் என்ன பண்ண முடியுங்க, டெலிகன்ஸ் தியரம்லயோ ரெசிப்ரோசிட்டிலயோ மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர்லயோ சால்வ் பண்ண முடியும். அப்போ ஒரு சம்மையே 10 டிஃபரெண்ட் மெத்தட் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றப்ப 10 டிஃபரெண்ட் மெத்தடுமே தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அவன் அதே கொஸ்டின் அதே கான்செப்ட நீங்க சொல்யூஷன் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் சால்வ் பண்றதுக்கும் வெவ்வேறு மெத்தட்ல போட்டிருப்பான். எதுக்காக அப்படின்னா அவன் சொல்ற ஒரு விஷயம், இந்த கொஸ்டினை இந்த ஒரு மெத்தட்ல தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது, 10 மெத்தட்லயும் ட்ரை பண்ண முடியும். அப்ப நீங்க ஒவ்வொரு டைம் சால்வ் பண்ணும் போதும் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜில சால்வ் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க. ப்ராக்டிஸ் பண்றப்ப கான்செப்டை உங்களுக்கே தெரியாம லேர்ன் பண்ணிட்டு வரீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண தேவைன்னா கான்செப்ட்ஸ்க்கு தனியா டைம் ஒதுக்க தேவையில்லை. இது ஒரு மெயின் விஷயம். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே இது போடுங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கேட் லெவல் கொஸ்டின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரியல அப்படின்னா போட முடியாது. ஃபண்டமெண்டலி ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு போகும். ரேண்டமா நீங்க எடுத்து என்ன பண்ண சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் பேப்பர் போறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் பேப்பருக்கான ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு நமக்கு தேவை. ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ் தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா டைம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பர் எடுக்கிறீங்க, இது பவர் பண்ணி சாப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 குவார்டர் சாப்பர் இருக்கும். ஓகேவா? அதுலயே இது இருக்கும், கன்வெர்ட்டர் இருக்கும், பக் இருக்கும், பூஸ்டர் இருக்கும், பக் பூஸ்டர் இருக்கும். அதுல ரிப்பீட்டடா எதை கேட்டிருக்காங்க, அந்த ரிப்பீட்டடா கேட்கறதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டலா என்னென்ன ஃபார்முலா தேவை. ரிப்பிள் ஃபேக்டர் என்னது, டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் என்னது, டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் அப்படின்னா என்னது, ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஆர்எம்எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்ம் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்போம், இந்த ஃபார்முலா தான் திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அப்ப இதை என்ன பண்ணனா ஃப்ரீக்வெண்டா தனியா ஒரு ஷீட்ல எழுதிட்டு இந்த டேட்டா ஷீட் வச்சுட்டு கேட் சம்ஸ் போட முடியுதான்னு பாருங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் சைட் பை சைடு என்ன ஆயிடுவீங்க, கான்செப்ட்ஸும் ஃபண்டமெண்டலி தரவாயிட்டு வருவீங்க, சைட் பை சைடு நியூமரிக்கல் எபிலிட்டிஸும் டெவலப் ஆகும். இப்ப இருக்க டியூரேஷன் சொல்றேன். இதுவே டைம் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும், தனியா கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இருக்கிற டைம்ல லிமிடெட் ஆக்சஸ் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணும், சம்ஸ் மூலியமா கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ண பாருங்க. பேசிக்கலி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு சம்ஸ் போங்க, சம்ஸ் வச்சுட்டு என்ன பண்ண முடியும், அப்படியே கான்செப்ட் லேர்ன் பண்ணிட்டே வரும். ஓகே, அப்ப இந்த மாதிரி மாடல் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா சில இடத்துல சில விஷயங்கள் மாற்ற முடியாது. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்ல டேட்டா மாற்றவே முடியாது. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் sin 80 அப்படின்னா a by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் தான். அது நாயல்கள் அதே தான், யாழ்கள் அதே தான், மெக்கானிக்கல் அதே, சிங்கிள்கள் அதே தான். அந்த ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நம்பர் கொடுக்கலாம்.
வேற எதுவும் மாத்த முடியாது. அப்ப ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் இருக்குன்றப்ப ஸ்டாண்டர்ட் எரர்ஸ் கிளியரா பார்த்துட்டு போகும். ரெகுலரா கேட்கிற ஃபார்முலாஸ் இது மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த 120 டேஸ்ல ஷார்ட் நோட்ஸ் ரிவிஷன் வித் ப்ராப்ளம் சால்விங் இதுதான் கை கொடுக்கும். ஃபுல் லென்த் நோட்ஸா படிக்க முடியாது. இல்ல சார் நான் படிச்சிருவேன் செஞ்சிருவேன் அப்படின்னீங்கன்னா நீங்க எங்களை யாரும் ஏமாத்தல, உங்களை நீங்களே செல்ஃபா ஏமாத்திட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் நோட்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் பார்த்திருக்கேன். பட் லாஸ்ட் டைம்ல நான் ஃபுல் நோட்ஸ் படிக்க முடியும் அப்படின்னா மிஸ்ஸஸ் எழுதிட்டு இருப்பீங்க. எத்தனை நோட்டு காலியா இருக்கு இது வரைக்கும்? 4 நோட்டு காலியா இருக்கு. இது வரைக்கும் நான் எவ்வளவு முடிச்சிருப்பேன்? மிஷன்ஸ்ல ஒரு 50% சிலபஸ் தான் கவர் பண்ணியிருப்பேன். மீதி 50% அப்படியே இருக்கு. அப்ப நான் அடுத்த 50% போறப்ப இன்னொரு 4 நோட் ஆகும். அப்ப ஒரு நோட்டுக்கு ஆவரேஜா ஒரு 120 பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா 8 நோட்டு காலியாவது 1000 பேஜ் தேவை. கடைசி ஒரு நாள் உட்காந்து மெஷின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1000 பேஜ் படிக்க முடியுமா? அந்த 1000 பேஜ்ல எத்தனை ஃபார்முலா இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எடுத்தீங்கனாலே கிட்டத்தட்ட 100 ஃபார்முலா இருக்கும். டிசி மெஷின்ஸ்ல 100 ஃபார்முலா இருக்கும். இது இல்லாம நீங்க தியரி கான்செப்ட் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சிங்க்ரனஸ் மிஷின் எடுத்தீங்கன்னா அது ஒரு 100 ஃபார்முலா இருக்கும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 400 ஃபார்முலா அப்ராக்சிமேட்டா நீங்க படிச்சுக்கணும். இது எல்லாமே முடியுமா கடைசி சமயத்துல? வாய்ப்பே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாலே சைட் பை சைட் ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எழுதுறப்ப நான் பார்த்த சில விஷயங்கள் வெறும் பேப்பர் எழுதி ஏதோ பறக்க விடுறீங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது ப்ராப்பரா ஒரு நோட் போட்டு அது ஸ்பைரல் நோட் போட்டுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு புது விஷயம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த புது விஷயத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்பைரலா இருந்தா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லையா? இல்ல சார் நான் ஸ்பைரல் போட எனக்கு டக்குன்னு அதான் ஆளு எழுதியிருக்கேன் சார். பட் ஒரு கட்டமன் நோட் இந்த மாதிரி நோட்லயே வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாபிக் எழுதுனீங்கன்னா எழுத ஒரு 10 லீஃப் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. அந்த 10 லீஃப் என்ன அப்படின்னா நீங்க புது சம்ஸோ புது கான்செப்டோ பார்க்கும்போது அந்த ஃபார்முலா ஏன் வந்தது, எதுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப ஒவ்வொரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா மேக் ஷூர் ஒரு விஷயம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன், எதுக்கு, அதில் எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதை விட்டுறாதீங்க. ஓகே. ஸோ ஷார்ட் நோட்ஸ் ப்ராப்பரா எழுதிட்டு அதுக்கு ரெண்டு சம்ஸ். ஸோ அதே மாதிரி டெஸ்ட் எழுதுறது. இப்போ ஒரு 10 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை மட்டும் லைட்டா சொல்லிடுறேன். ஜஸ்ட் வச்சுக்கோங்க. 10 ஹவர்ஸ்ல தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ்க்கு 3 ஹவர்ஸ். அந்த 3 ஹவர்ஸ் தான் நீங்க தியரட்டிக்கல் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ் வந்து ப்ரீ டிஃபைன் ஃபார்மெட்ல பிடிஎஃப் இருக்கு அப்படின்னா செல்ஃப் நோட்ஸ் எழுதாதீங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன் சொல்றேன். செல்ஃப் நோட்ஸ் எழுதாம வீடியோவை தெளிவா ஒரு டைம் டிசைன் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. அது என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு. அதுல உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்து இப்போதைக்கு நோட்ஸ்ல ஃப்ரேம் பண்ணுங்க. ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா போங்க, அப்படியே கேட் கொஸ்டின்ஸ் போங்க. கேட் கொஸ்டின்ல அதை வச்சுட்டு எவ்வளவு சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்க. உங்களால ஒரு 80 to 90% சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா ஓகே, ப்ராப்பரா போயிட்டு இருக்கீங்க. இல்ல சார் நான் 20-30% சால்வ் பண்ண முடியுது அப்படின்னா அகைன் அந்த நோட் ரிவைஸ் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க மறுபடியும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இட் வில் டேக் another 3 hours. அப்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். இதே நோட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா எங்க அந்த கான்செப்ட் லேக் ஆகுதோ அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பின் பண்ணிட்டு பென்சில் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நோட் போட்டு எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டாபிக் ஃபுல்லா முடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி அந்த இதுலயே 2 ஷீட் விட்டுட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஃபுல்லா எழுதுங்க. எழுதிட்டு டஃப்பா தெரியாத ப்ராப்ளம், தெரிஞ்ச ப்ராப்ளம் கிடையாது, இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் என்னால அட்டன் பண்ண முடியல, அப்ப அந்த ப்ராப்ளத்தை மட்டும் என்ன பண்ண முடியும்னா நோட்ல எடுத்து அந்த சம் முடிஞ்ச உடனே எழுதிக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்டா கேட்கிற கான்செப்ட்ஸ். இப்போ மெஷின்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெகுலேஷன்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. அப்ப ரெகுலேஷன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன பண்ணா சாம்பிள் ஒரு ப்ராப்ளம் எழுதிட்டு அந்த நோட்ஸை மட்டும் கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கண்டிப்பா பெஞ்ச் போடும்போது மெஷின்ஸ் ஒரு 100 பேஜ் முடிஞ்சு. இதே மாதிரி இப்ப டைம் இருக்கும் போது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் சொல்லியிருக்கேன் ஆஃப்லைன் பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 1 வீக்கு எப்படி ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு. நானும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து நான் ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்றேன். ஓகேவா? டெய்லி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண போறது 1.5 hours தான். அந்த 1.5 hours அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண போறோம். தியரியாவும் பார்க்க போறோம், சம்மாவும் பார்க்க போறோம். என்ன கான்செப்ட பிரீஃபா சொல்ல போறதுல கான்செப்ட் என்ன இருக்கு அப்படின்றத வாயில சொல்லிட்டு ஃபார்முலாஸை மட்டும் வச்சுட்டு சம்ஸ் ப்ரீவியஸ் கேட் டர்ம்ஸ் போட போறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா கான்செப்ட் ஓரளவு உள்ள போயிடும், ஃபார்முலாஸ் வந்துடும் நோட்ல, சம்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணிருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு செட்டா முடிச்சிருவோம். இதை முடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க, அந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா அந்த சப்ஜெக்டை 2 பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டெஸ்ட், செகண்ட் ஹாஃப் ஒரு டெஸ்ட். ஷார்ட் நோட்ஸ் சம்ஸ், ஷார்ட் நோட்ஸ் சம்ஸ். அதுக்கப்புறம் 2த்தையும் பஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்.
ஃபர்ஸ்ட் டாபிக் செஷன் எழுத போறீங்க, டெய்லியுமே எழுத போறீங்க டாபிக் டெஸ்ட். முடிச்சுட்டு அந்த வீக்கெண்ட்ல சாட்டர்டே இருக்கு அப்படின்னா சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டெஸ்ட், சாட்டர்டே செகண்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் டெஸ்ட், சண்டே ஃபுல் டெஸ்ட். அப்ப என்ன ஆயிடுச்சு, டாபிக் ஃபுல்லா கவர் ஆயிடும். அந்த சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட ஃபுல்லா கவர் பண்ணிருப்பீங்க. இதை ப்ராப்பரா பண்ணாலே போதும் சார். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு 5 பேப்பர் கையில இருந்தா டெஃபினட்டா என்ன பண்ண முடியும்னா பிஎஸ்சியே போக முடியும். ட்ரிபிள் இசிக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு காம்படிஷன் கம்மியா இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ண முடியும், பிஎஸ்சி கிடைச்சிடும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இதை ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நவம்பர் மந்த்க்குள்ள முடிச்சிருவேன். ஏன்னா உங்களை நான் டார்கெட் வச்சிருக்கிறது 5 பேப்பர் மெயினா. டிசம்பர் ஜனவரில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்கே டெஸ்ட் எழுதிட்டீங்க. டிசம்பர் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸா இருக்குங்கல்ல, சில டாபிக்ஸ் வந்து படிக்க முடியாம இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்பாங்க. அந்த டாபிக்ஸ் மட்டும் எடுத்த போனா கம்பைல் பண்ணிட்டு அதை மட்டும் தனியா சம் ப்ராக்டிஸ் பண்ணி டெஸ்ட் எழுத போகும். ஜனவரி என்ன பண்ணுவோம்னா அந்த 1 மந்த் ஃபுல்லா ஓவராலா ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான். ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரிபிள் எடுக்கிறீங்கன்னா ட்ரிபிள்ல ஃபுல் டெஸ்ட். ஸோ ஒரு 20 to 30 ஃபுல் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு கேட் எக்ஸாம் உள்ள அப்பியர் ஆகும்போது கான்பிடென்ட்டா எழுத முடியும். ஓகேவா? என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா நீங்க எழுதும் போது மத்தவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ இல்லையோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெகுலர் டெஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகும். அது அங்க போயிட்டு உங்களுக்கு பதட்டத்தை வந்துடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்காத கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல நம்ம படிச்சு நம்ம அதை சரியா லிசன் பண்ணாம என்ன பண்ணிருப்போம்னா அதை பார்க்கவே பதட்டமாயிடும். இந்த 2 ஃபியருமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே நீங்க ஃபுல் ஃபிளஜ்டா ரிவைஸ் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஷெட்யூல் ஃப்ரேம் பண்ணிருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. என் கூட சேர்ந்து ரன் பண்ணாலே போதும். நான் என்ன பண்ண போறேன், உங்களை அப்படியே ரெடி பண்ணி கொண்டு போயிருப்பேன். ஸோ மற்றவங்க ஆன்லைன் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் அதே மாதிரி இல்ல சார் நான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரு விஷயம் என்ன வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ திரும்ப திரும்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஒரு கட்டத்துல மெமரைஸ் ஆயிடும், உடைய செகண்டரி மெமரிக்கு போயிடும். ஒன்ஸ் அது செகண்டரி மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க இப்போதைக்கு அதை மறந்த மாதிரி தெரிஞ்சாலுமே அந்த கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது டேட்டா ஞாபகம். என்னோட ஒர்க் என்னன்னா இப்போ பிரைமரி மெமரியில் இருக்கிற டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணுங்க செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அப்ப அது எப்ப நடக்கும் அப்படின்னா நீங்க திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்றப்ப மட்டும் தான் பாசிபிள். இல்ல அப்படின்னா என்ன ஆயிடும், ஸோ அப்படியே லேக் ஆகிட்டே வந்துருவீங்க. ஸோ 1 to 2 days. ஸோ ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கோங்க. ஒரேடியா உட்காந்து படிக்க முடியாது, இது ஒரு பிளண்டர் பண்றீங்க. ஒரு 10 மணி நேரம் படிக்க சொல்றோம் அப்படின்னா 10 மணி நேரம் அப்படியே உட்காருங்க. 10 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் எஃபெக்டிவா படிக்க முடியும்? 1 hour. ஒரு சிம்பிளான சயின்டிபிக் விஷயம் சொல்லிடுறேன். ஒரு மனுஷனால ஒரு டாபிக்கை 3 நிமிஷத்துக்கு மேல கம்ப்ளீட் ஃபுல் 100% கான்சென்ட்ரேஷனோட படிக்க முடியாது. சயின்டிபிக்கலி ப்ரூவ் பண்ண விஷயம். 3 நிமிஷத்துக்கு மேல ஒரு டாபிக்கை வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்குள்ள 10 டிஃபரெண்ட் ஆர்வம் இருக்கு, அதுக்குள்ளேயே 10 டிஃபரெண்ட் ஆர்வம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டஃப்பான டாபிக் பாக்குறீங்களா, ½ டியூரேஷன் வச்சுக்கோங்க. ½ டியூரேஷன்ல அந்த டாபிக் என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. 5 minutes பிரேக் விட்டுக்கோங்க. 20 ரேஷியோ, பட் 20-20 ரேஷியோ ஃபாலோ பண்ணாம சொல்றேன். 20-20 ஒண்ணும் கிடையாதுங்க. 20 நிமிஷம் ஒரு டாபிக், அதை முடிச்சுட்டு 20 செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ஏதாவது கிரீனரியா பார்ப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 20 செகண்ட் அதை ரிவைஸ் பண்ணும். இதான் கோல்டன் ரேஷியோ. 20 நிமிஷம் ஒரு டாபிக் படிப்பீங்க, 20 செகண்ட் வந்து ரெஸ்ட். அப்புறம் அந்த மீதி 20 செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே ரீகால் ட்ரை பண்ணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த டாபிக் 20 நிமிஷம் படிப்பீங்க. ஸோ 20 நிமிஷம் 20 செகண்ட் கிராப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 20 செகண்ட் ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. அந்த டோட்டலா 20-20 படிச்சிருப்பீங்கல்ல, அது எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு ஒரு நோட்ல பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்க. அப்ப நீங்க பார்க்காம உங்களால ஒரு 80% 90% எழுத முடியினாலே கரெக்டான பாட்டுலாம் போயிட்டு இருக்கீங்க. இல்ல சார் எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வருது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு கம்ப்ளீட்லி மைண்டை ஃப்ரீ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணிட்டு மறுபடியும் பார்க்காம எழுத முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து தனியா ஒரு 3 hours ஃபாலோ பண்ணணும். இது வந்து 3 hours கான்செப்ட் லேர்னிங், 3 hours. இது ஒரு 3 hours. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 ஹவர்ஸ்ல 3 hours வந்து கம்ப்ளீட்லி ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஸ்ட் 1 hour ரிவிஷன். இது 10 hours ஷெட்யூல் போறவங்களுக்கு. 12 hours ஷெட்யூல் போறவங்களுக்கு 6 hours ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் ஒதுக்கி ஆகணும். மீதி 3 hours பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ரேஷியோ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டெய்லியும் நீங்க ஒரு விஷயம் முடிக்க போறீங்க அப்படின்னா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயம் சொல்றேன். மொபைல் யூஸ் பண்றீங்க, உங்களுடைய மிகப்பெரிய எதிரியை யாரு அப்படின்னா டெக்னாலஜி தான். எடுத்தீங்க அப்படின்னா அந்த காலும் சாயந்தரம் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, பிரேக் டைம் என்ன பண்றீங்க, உடனே இன்ஸ்டாகிராம் போயிடுறீங்க, இல்லையா பேஸ்புக் போறீங்க. இது ரெண்டுமே பண்ணல அப்படின்னா யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நீங்க இவ்வளவு நேரம் போட்ட எஃபர்ட் எல்லாமே அந்த 20 நிமிஷம் வேஸ்டா போயிடும்.
போனே தயவு செஞ்சு ஓரமா வைங்க. அந்த போனை உடச்சு கூட போடுங்க, புதுசா வாங்கிக்கலாம். ஜாப் வாங்கினா கூட புதுசா வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபீஸ்ல போனுக்கு அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இயருக்கு 18,000 அலவன்ஸ் இருக்கு. மொபைல் போனுக்கு மட்டும் 18,000 அலவன்ஸ் இயர்லி. இல்ல சார் நான் லேப்டாப் வச்சிருக்கேன் அப்படின்னாலுமே லேப்டாப்ல நெட் கனெக்ஷன் இல்லாம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் பாருங்க. லேப்டாப் அலவன்ஸ் இருக்கு, 60,000 கொடுக்குறாங்க. 3 ஸ்போன்ஸ் 60,000 அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அங்க வாங்கிக்கலாம் போய் லேப்டாப்பை போகணும். இப்போதைக்கு போன் வந்து என்னன்னா ஸ்டடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வருதுன்னா தயவுசெய்து போனதுக்கு ஓரம் வச்சுட்டு வேற காசுக்கு போயிருங்க. புக் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் டைம் எங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா போன்ல தான். அதுவும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் ஷார்ட்ஸ். எத்தனை பேர் இது எதுவுமே நான் யூஸ் பண்றது இல்லை சார் அப்படின்னு இங்கேயே ஆஃப்லைன் இருக்கீங்க, எத்தனை பேர் கை தூக்கம் பார்க்கலாம். நான் இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்றது இல்லை சார், நான் ஃபேஸ்புக் பக்கமே போறது கிடையாது, நான் யூடியூப் ஷார்ட்ஸே படிக்கிறது கிடையாது. ராத்திரி ஆனா நான் படிச்சு முடிச்சு எனக்கு தூக்கம் வரும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா போன் எடுத்து ஓரம் வச்சு அலாரம் வச்சு படுத்துறேன் சார், நான் எழுந்த உடனே மணி படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு. 10 மணி நேரம் ஷெட்யூல் போடுறீங்க. 10 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் யூஸ் பண்றீங்க? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அதுக்கே ஓடி இருக்கு. மீதி 2 மணி நேரம் கதை பேசிடுறோம், சொந்த கதை சோக கதை பேசிடுறோம். மீதி 3 மணி நேரம் என்ன பண்றீங்கன்னா படிக்கணும் உட்காடுறீங்க. அந்த படிக்கிறதும் என்னன்னா அந்த ஷார்ட்ஸ் தான் மடையில ஓடும். ஏதாவது ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க, நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கும், அந்த பிஜிஎம் மடையில ஓடிட்டே இருக்கும். ஆமாவா? இல்ல கூட வரவன் என்ன பண்ணுவான், அந்த பிஜிஎம் போட்டே இருப்பான், அந்த பிஜிஎம் கேட்டு கேட்டு என்ன பாத்தீங்கன்னா அது உங்க மடையில ஒட்டிக்கும். அது அப்படியே வைப் பண்ணிட்டே இருப்பீங்க, அப்படியே நாள் ஃபுல்லா போயிடும். அடுத்தவங்க வருவீங்க, அவன் புதுசா ஒரு பிஜிஎம் பார்த்து வருவான், ஒரு புதுசா கதை சொல்லுவான், அந்த கதை கேட்டு ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. ட்ரெண்டிங்ல ஒரு விஷயம் வந்துட்டே தான் இருக்கும். இப்ப ரீசெண்டா லட்டு சர்ச்சை போயிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா மாட்டு கொழுப்பு இருக்கு, அந்த கொழுப்பு இருக்கு, இந்த கொழுப்பு இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, அது ஒரு விஷயமா ட்ரெண்டிங் எடுத்துட்டு அது பக்கம் பேசுவாங்க. இப்போ டிஎம்கே சில பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஒரு 10 நாள் ட்ராக்கா போகும். இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? யூடியூப்ல உங்க டைம் வேஸ்ட். இந்த 10 நாள் நீங்க பாக்குறதுனால உங்க லைஃப்ல எதுவுமே நீங்க ஏர்ன் பண்ண போறது இல்ல. அவன் லைஃப பார்த்துட்டு போயிடுறான். இந்த 10 நாள் நீங்க வேஸ்ட் பண்றது லைஃப்ல 10 வருஷம் பின்னாடி போயிடுறீங்க. அதனால தயவு செஞ்சு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் தான் உங்களுடைய பிரதான எதிரி. மொபைலை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இல்ல சார் அது எனக்கு ஒரு வியாதி சார், பாதியோட பார்ட்டாவே மாறிடுச்சு சார் அப்படின்னா தயவு செஞ்சு மொபைலை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எதுக்கு இருக்க போறதில்ல. வீட்டுல இருக்கும்போது எல்லாமே வீட்டுல இருக்குது. நமக்கு என்ன பசங்க எமர்ஜென்சி வரப்போகுது கிடையாது. இங்க இன்ஸ்டியூட் வந்து படிக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா டிரால கொண்டு போய் மொபைல் வச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் எடுக்காதீங்க. மெடிக்கல் எமர்ஜென்சினா பாத்துக்கலாம். இல்ல இடையில பிரேக் இருக்கும்ல, ஒரு 11:30 12 வரைக்கும். அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மொபைல் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ். அதுவும் எதுக்காக அப்படின்னா ஏதாவது கால் வந்திருக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னா அதை அட்டன் பண்றதுக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிரால வச்சு என்ன பண்ணுங்க, நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க. இதை பண்ணல அப்படின்னாலே நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டீங்களோ அது அப்படியே கரைச்சிரும் மொபைல். இப்ப நான் சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிச்சோன்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. நான் வேணா அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கூட தனியா எடுத்து காட்டுறேன். எல்லார் கையிலுமே என்ன பண்ணும் அப்படின்னா மொபைல் எடுத்து என்ன பண்ணிருக்கோம் பார்ப்போம். இது ஹியூமன் நேச்சர். அந்த மாதிரி மாறிடுச்சு மைண்ட். மொபைல் உங்களை அந்த அளவுக்கு அடிக்ட் பண்ணிருக்கு. நீங்க மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுடைய எய்ம் நோக்கி போக முடியும். ஓகேவா? படிக்கிறதும் படிக்கிறீங்க, 100% எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா இது இந்த மொபைல் 80% ஸ்டக் பண்ணிடுது. அந்த 80% எஃபர்ட் வந்து வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. அதனால மொபைல் யூஸ் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. எமர்ஜென்சி சமயத்துல வேற வழி இல்லைன்றப்போ மொபைல் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா டேட்டா பேக்கே போடாதீங்க, நெட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நெட் யூஸ் பண்ணாம எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்லைன்ல பார்க்க பாருங்க, கை போகும். ஏன்னா வீடியோ பாக்குறப்ப வீடியோன்றது என்னது, அந்த ஷார்ட்ஸ் வர மாதிரி ட்ரெண்டிங் எல்லாம் இருக்காது. பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு ரியல் டைம்ல ஒரு சிமுலேஷனை காட்டி நல்லா ஒரு பாக்குறதுக்கு அப்படியே ஒரு அட்ராக்டிவா இருக்காது. பட் அது வந்து விஷம். இது வந்து மருந்து. மருந்து கசக்கதான் செய்யும். பட் கஷ்டப்பட்டு உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னா லைஃப்ல 30 வருஷம் வியாதி இல்லாம இருக்கலாம். இல்ல மொபைல்ன்ற ஒரு வியாதி உள்ள வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 30 வருஷம் அப்படியே போனாராவே போயிடும். ரெண்டுமே உங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு 120 நாள்ல கஷ்டப்பட்டு என் லைஃப் செக்யூர் பண்ண போறேன்னா, இல்ல மொபைலை பார்த்துட்டு பின்னாடி 30 வருஷம் நான் கஷ்டப்பட போறேன்ன்றது உங்க கையில தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாருமே பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடையாது. நீங்க எக்ஸாம் ஒருத்தர் வரீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயம் பினான்சியலி உங்களுடைய லைஃப் செட்டில் பண்ண தான் வரீங்க. உங்ககிட்ட ஃபைனான்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க இதை பண்ணவே மாட்டீங்க, பிசினஸ் போயிருப்பீங்க. அப்ப எல்லாருக்குமே அடிப்படை தேவை வந்து பணம். அந்த பணத்தும் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. பட் ஒரு பவர் ப்ரிவிலேஜோட இருக்கும்போது இதே வேற. நாளைக்கு கெத்தா ஒரு சைபர் கார்ல வந்து இறங்கும் போது அன்னைக்கு அந்த பவர் ஃபீல் ஆகும்.
ஒரு கோயிலுக்கு போறீங்க, இது பண்றீங்க. இப்ப நாளைக்கே இதுக்கு போறீங்க. அவர் பெரிய கோயிலுக்கு போறீங்க. ஸ்ரீரங்கமே போறேன்னு வச்சுக்கோங்க. நாம என்ன பண்ணுவோம்? கியூல நின்னு பார்த்துட்டு வருவோம். இதுவே ஒரு ஏஇ லெவல் இருக்கும் அப்படின்னா, காரை நேரா போயிருவோம். நீங்க அப்ப அன்னைக்கு யோசிப்பீங்களா ஒரு செகண்ட், நானே இந்த ஆபீசர் ஆயிருந்தா, நானும் இந்த மாதிரி காரை கட்டிட்டு ஈஸியா போயிருக்கலாமே அப்படின்னு. பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். சும்மாலாம் கிடைக்காது. ஓகேவா? அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா கஷ்டப்படுங்க அப்படின்ற. அதே மாதிரி நீங்க 4 பேருக்கு கையெழுத்து போட போல ட்ரைனிங் ஆபீசர். நீங்க சாதாரண ஆபீசர் கிடையாது. ஒரு பேசிக் லெவல் என்ட்ரி லெவல் ஜாப் போட கிடையாது. எல்லாருமே ஹை ரேங்க் ஆபீசர். அப்ப ஹை ரேங்க் ஆபீசர் அப்படின்னா சொசைட்டில உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஸோ பொறுப்பை தட்டி கழிச்சிடாதீங்க அப்படின்னு. ப்ராப்பரா என்ன பண்ணுங்க, இந்த 120 நாள் யூட்டிலைஸ் பண்ணுங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஒரு ஹை எண்ட் போஸ்ட்டுக்கு போறதுக்கான வழியை பாருங்க. ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் சொல்ற விஷயம். ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்ணுங்கன்னா பிரிச்சு பிரிச்சு படிங்க. டெஃபரெண்டா என்ன பண்ணா சக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? சார் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு அது மீறி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, இப்ப மெக்கானிக்கல்ல என்ன வெயிட்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நம்மளுக்கு 4 பார்ட்டா பிரிக்கலாம். ஸோ அதுல வந்து மேக்ஸ், ஆர்டி, இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல வந்து நம்மளுக்கு 28 மார்க்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 1ல ஸோ இஎம், ஸோ சோமன், ஸோ டோம் அண்டு ஸோ டிசைன். இஎம்ல இருந்து நம்மளுக்கு எத்தனை மார்க் கேட்பாங்க? ஃப்ரீக்வெண்டா 5 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் பாசிபிள் வந்து நான் சொல்றேன். இப்போ ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடியது வந்து எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? ஸோ இங்க வந்து ஒரு 3 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே செப்பரேட் பண்ண ஷோம்ல வந்து ஒரு 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஒரு 6 மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ டோம்லையும் அதே மாதிரி தான் 8. ஸோ இது வந்து 6 மார்க்ஸ் வந்து இது பண்ணலாம். டோமை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்குமே படிச்சிடணும். ஸோ டோம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இதுல வந்து டோமை 2ஆ பிரிக்கலாம். டோம் 1, டோம் 2 சொல்லிட்டு. டோம் 1ல வந்து உங்களுக்கு என்னன்னா சிம்பிள் மெக்கானிக்ஸம், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன், கியர் ட்ரெயின்ஸ், வைப்ரேஷன், இது எல்லாமே படிச்சுன்னா மட்டும் போதும். இந்த 6 மார்க்ஸ் வந்து வரும். டோம் 2 போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா பேலன்சிங், கேம்பர், ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கவர்னர், இந்த மாதிரி டாபிக்லாம் நீங்க ஸ்கிப் பண்றது பெஸ்ட். ஏன் அப்படின்னா அது அதிகமா படிச்சாலும் நம்மளுக்கு என்ன வராது, மார்க் வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வரும். அது 2 மார்க் வந்து படிச்சு டைம் யூட்டிலைஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம இந்த 4 டாபிக் என்ன பண்ணிக்கலாம், நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஸோ 6 மார்க்ஸ் வந்து வாங்க முடியும். ஸோ அதே மாதிரிதான் டிசைன் வந்து நம்மளுக்கு ஒரு 4 மார்க்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவே எல்லாமே படிச்சுங்க. இல்ல அப்படின்றவங்க வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போல்டட் அண்ட் வெல்டட் ஜாயின்ஸ்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி வேற என்ன டாபிக் இருக்கு, தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல எப்படி இருக்கு, நமக்கு அதோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது, அது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்றவங்க ஸோ இது பண்ணீங்க. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நம்ம 4 மார்க்ஸ்க்கு வந்து இது ஒரு 3 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து நம்மளுக்கு ஒரு செக்ஷனு. அப்ப இதுல இருந்து நம்ம எத்தனை மார்க்ஸ் இந்த டாபிக் நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஸோ 9 + 9 வந்து 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு 28 மார்க்ஸ் இருக்கு. ஸோ இது இல்லாம நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வரோம். இது இது வந்து நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து ஜென்ரல். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸோ செகண்ட் பார்ட்டு இது ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க, இது செகண்ட் பார்ட்டு. ஸோ தேர்ட் பார்ட்ல ஸோ தெர்மல் பார்ட். ஸோ தெர்மல் பார்ட்ல உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை மார்க்னா 12 மார்க்ஸ். ஸோ 12 மார்க்ஸ் அப்படின்னா இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனும் சேர்த்து சொல்றேன். ஆர்இசி, பவர் பாயிண்ட், ஐசி இன்ஜினியர், இந்த டாபிக்லாம் சேர்த்து எத்தனை மார்க் வருது அப்படின்னா ஒரு 12 மார்க். நீங்க நல்லா படிச்சீங்க அப்படின்னா ஸோ 10 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்எம். அதுல வந்து ஆவரேஜா 8 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுலயும் நீங்க செலக்டடா படிச்சீங்க அப்படின்னு ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கைனமெட்டிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு மெயின் டாபிக்ஸ் மட்டும் படிச்சோம் அப்படின்னா நம்ம எதிர வரும். ஸோ 6 மார்க்ஸ் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் இருக்கு, ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லயும் நம்மளுக்கு ஒரு 7 மார்க்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா கன்வெக்ஷன் டாபிக் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்றது நல்லது. ஸோ ஏன்னா அதுல கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர், ரேடியேஷன் இதெல்லாம் படிச்சுக்கலாம். அதே மாதிரி கண்டக்ஷன்ல வந்து நம்மளுக்கு ஸ்டெடி ஸ்டேட், அன்ஸ்டெடி ஸ்டேட்லாம் வரும். இந்த அன்ஸ்டெடி ஸ்டேட் வந்து நம்ம ஸ்கிப் பண்றது வந்து கொஞ்சம் நல்லது. ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 5 மார்க்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்க. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ், ஸோ எஃப்எம், ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஸோ வேற என்ன வருது செகண்ட் பார்ட்ல, மேனுஃபேக்சரிங் இதுல வராது. மேனுஃபேக்சரிங் வந்து செக்ஷன் 4ல வரும். ஓகே. ஸோ அப்ப இதுல வந்து நீங்க எத்தனை மார்க் வருது நம்மளுக்கு, ஸோ 21 மார்க்ஸ்.
ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு செக்ஷன் 4ல பாத்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ மெட்டீரியல் சயின்ஸ் வந்து நீங்க இப்போ படிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஏன்னா இதுல வந்து ஒரு 3 மார்க்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்க 3 மார்க்ஸ் படிச்சீங்கன்னா தான் 3 மார்க்ஸ் வாங்க முடியும். பெட்டர் வந்து இந்த மெட்டீரியல் சயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்றது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்ல வந்து நம்மளுக்கு ஒரு 15 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. 15 மார்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 15க்கு வந்து நீங்க ஒரு 12 மார்க்ஸ் கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டா பிரிக்கலாம். இப்ப மேனுஃபேக்சர்லயே பாத்தீங்க அப்படின்னா சப் டாபிக்ஸ் வந்து நிறைய வரும். இப்ப இதுல வந்து கேஸ்டிங் இருக்கு, ஸோ வெல்டிங், ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஷினிங், ஸோ நெக்ஸ்ட் மெட்ராலஜி, ஸோ மெட்டல் கட்டிங், ஸோ மெட்டல் கட்டிங், ஸோ ஷீட் மெட்டல், ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ஃபார்மிங், அன்கன்வென்ஷனல் மிஷினிங். இதுல இம்பார்ட்டன்டா பாத்தீங்கன்னா இந்த கேஸ்டிங் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இதுல தியரி இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் மட்டும் நல்லா பார்த்தோம் நமக்கு கேட்கக்கூடிய ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய 2 மார்க்ஸ் வாங்க முடியும். அதே மாதிரி தான் வெல்டிங்கும். இதுல ப்ராப்ளம் தியரி இருக்கும், நீங்க என்ன பண்ணிக்கலாம். இதையும் பார்த்துக்கலாம். மிஷினிங்கும் அதே மாதிரி தான். இதுல பாத்தீங்கன்னா ஸ்லேப்பர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அதுக்கடுத்து வந்து நம்மளுக்கு என்னது ட்ரில்லிங்ல இருந்து கொஸ்டின் வரலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வைஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட் மெட்ராலஜில வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட்ஸ்னா என்ன, ஃபிட்ஸ்னா என்ன, அது மாதிரி இருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. மெட்ராலஜில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெட்டல் கட்டிங்ல இருந்து ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். மெட்டல் கட்டிங் ஃபங்க்ஷன் சர்க்கிள் டயக்ராம்னா என்ன, டூல் லைஃப் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன. அதே மாதிரி எக்கனாமிக்கல் வந்து கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் ஆஃப் டூல் லைஃப் அது மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மெட்டல் கட்டிங் டாபிக் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷீட் மெட்டல் இம்பார்ட்டன்ட். மெட்டல் ஃபார்மிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அன்கன்வென்ஷனல் நீங்க படிக்கணும்னா படிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஸோ இப்போ ரீசெண்டா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ சிஎம்எம், ஸோ கேடு கேமர், ஸோ நெக்ஸ்ட் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், இந்த டாபிக்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டைம் பெர்மிட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க படிச்சுக்கலாம். ஏன்னா இதுல நீங்க இதெல்லாம் நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க 10 மார்க்ஸ் வந்து நியூமெரிக்கல்ஸ் கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ தியரியும் டைம் இருந்தா படிச்சீங்க அப்படின்னா நம்ம தியரி வாங்க முடியும். நம்ம ஒஸ்ட் கேஸ் வந்து 10 to 12 மார்க்ஸ் வந்து இதுல வாங்க முடியும். நெக்ஸ்ட் பேப்பர் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் வந்து நம்மளுக்கு ஆன் ஆவரேஜ் 6 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு என்னன்னா இண்டஸ்ட்ரியல் வந்து இப்போ ரெண்டா பிரிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல ரெண்டா பிரிக்கலாம். இன்னொரு பார்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் ரிசர்ச். அதுல வந்து பெட்டன் சிபிஎம், லீனியர் ப்ரோக்ராமிங், டிரான்ஸ்போர்டேஷன் அசைன்மெண்ட் இதெல்லாம் வரும். ஸோ இந்த டாபிக்ல வந்து நம்மளுக்கு லீனியர் ப்ரோக்ராமிங்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. அது கிராஃப் மட்டும் டிரா பண்ற மாதிரி அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது இல்லாம ஈஸியான பார்ட் வந்து ஆபரேஷன் ரிசர்ச்லயே பெட்டன் சிபிஎம் ஒரு டாபிக் இருக்கு, அது ஈஸியா இருக்கும். அப்ப பெட்டன் சிபிஎம் நல்லா படிச்சுக்கலாம் ஆபரேஷன் ரிசர்ச்ல. ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கும்போது உங்களுக்கு என்னன்னா ஃபோர்காஸ்டிங்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும், அது இண்டஸ்ட்ரியல்ல வரும். அந்த டாபிக் படிச்சுக்கலாம். சீக்வன்சிங் அண்ட் ஷெடியூலிங் டாபிக் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். குயிங் தியரி அந்த டாபிக்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். இன்வென்ட்ரி கண்ட்ரோல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எப்பயுமே ஈஸியா தான் கேட்பாங்க. ஒரு சில இயர்ஸ் அது கஷ்டம் இருக்கும். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் நல்லா படிச்சீங்கன்னா ஒரு 5 மெத்தட் இருக்கு. அந்த 5 மெத்தட் நல்லா படிச்சுன்னா 2 மார்க்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணும் வாங்கிக்கலாம். பட் ஆபரேஷன் ரிசர்ச் போகும்போது லீனியர் ப்ரோக்ராமிங் மட்டும் பாக்குறது நல்லது. ஏன்னா அதுக்கடுத்து நம்மளுக்கு அதுலேயே சிம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஸோ டபுள்எக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் கான்செப்ட் ரொம்ப போகும். அதே மாதிரி அசைன்மெண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா ஈஸி, டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ஈஸி. பட் அதை ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்னு போகும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து நமக்கு டெப்தா போற மாதிரி இருக்கும். பட் அது டைம் இல்லை. அப்ப நம்ம ஆவரேஜா 6 மார்க்ஸ் வருதுன்னா நீங்க ஈஸி பார்ட்டை படிச்சா மட்டுமே நம்மளுக்கு 4 மார்க்ஸ் வருது. அப்ப இந்த பார்ட்டை மட்டும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் வருது? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல 28 மார்க் போட்டிருக்கோம். இப்ப நீங்க ஒரு ஒஸ்ட் கேஸ் வந்து நம்ம ஒரு 15 மார்க்ஸ் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இதுல எத்தனை மார்க் எடுத்திருக்கு? ஸோ 21. ஸோ நெக்ஸ்ட் 18. மேனுஃபேக்சரிங்ல ஒரு 12 மார்க்ஸ், இதுல வந்து 4 மார்க். இதை ஆட் பண்ணீங்கனாலே எவ்வளவு வரும்? ஸோ 10, 14, 15, ஸோ 20, ஸோ 2, ஸோ 3, 5. இதே நம்மளுக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? ஸோ நீங்க செலக்டிவா படிச்சோம். இப்ப இருக்கிற டைம்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன அதை மட்டும் நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் என்ன ஆயிடும்? அது வந்து ஈஸியா நம்ம கவர் பண்ணிடும். இப்போ நீங்க அவுட் ஆஃப் 70க்கு வந்து நான் பிஎஸ்சி போகணும் சார் அப்படின்னா இந்த மார்க்ஸ் நம்ம பிஎஸ்சி போக முடியும்.
இல்ல சார் எனக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 மார்க் கிடைக்குது அப்படின்னா 60+ எடுக்கிறீங்க நம்ம ஐஐடி போக முடியும், 50+ எடுக்கிறீங்கன்னா எங்க போக முடியும், என்னடி போக முடியும், எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. பட் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்றது யார் கையில இருக்கு. ஸோ இன்ஸ்டியூட்ல இருக்கிறப்ப நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ வெளியில இருந்து பாக்குறப்ப நீங்க என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது வந்து இதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன்லயும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆஃப்லைன்லயும் கிளாஸஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் டீடைல்ஸ் கொடுக்குறேன். ஸோ அது பாருங்க. தேங்க்யூ.